ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இனிப்பு ராகி சேமியா செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. காலை உணவாக எடுத்துக்கணுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இதுமாரி ராகி சேமியா பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேன். அதை இதுமாரி ஒரு பவுலில் போட்டுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க லைட்டாக. இப்போ தண்ணி ஊற்றிக்குங்க. அது முழுகிற வரை ஊற்றுனா போதுங்க. நான் இப்போ கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அது முழுகிற வரை ஊற்றிக்குங்க. அதேமாரி நல்லா கலந்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் ஊற வச்சுக்குங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சிங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சது. இட்லி தட்டில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த சேமியாவை அதில் நல்லா சேர்த்துக்குங்க. இட்லி தட்டில் துணி போட்டு சேர்த்து அதை மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 செகண்டு தாங்க, உடனே வெந்துடும். எடுத்துருங்க. பாருங்கள், தொட்டு பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழிய விடாமல் உதிரியாக எடுத்துக்குங்க. இப்போ எல்லாமே அதேமாரி அவிச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துங்க. அந்த சூட்லேயே இது பண்ணிக்கோங்க. அப்படியே கையால் நீங்கள் இது பண்ணி விட்டாலுமே உதிரியாக ஆகிடும். சர்க்கரை சேர்த்துக்குங்க. அப்படியே நல்லா குலுக்கி எடுத்துக்குங்க. இந்த ஹீட்லேயே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கை வச்சு செய்யாதீங்க. நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரினா கை வச்சு கிளறுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புகிற மாதிரியா இருந்தால் கரண்டி வச்சு கிளறி கொடுங்க. சூப்பராக ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.